ஆமென். வேதம் சொல்றது, என் நீதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவு எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கும். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்காக எல்லாமே காத்திருக்கும். ஆமென். ஏதோ நம்ம நினைச்சோம் அப்படி வந்து இப்படி முடிஞ்சிருமோ இப்படி நடந்துருமோ, அப்படி இல்ல. அந்த வார்த்தை நிறைவேறட்டும், அதன் எல்லாம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. தீவுகள் அதுக்கென்றே காத்திருக்கும். ஏனால் அவரை கொண்டும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. இந்த பூமி அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்காகவே உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால நீங்க ஏதோ தேவனை மிஞ்சி ஏதோ மாறிடுமோ, தேவனை மிஞ்சி ஏதோ நடந்துருமோ அப்படி நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நீதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். அல்லேலூயா. அந்த நாட்கள் அவருடைய நீதி நமக்கு அன்றைக்கு சமீபமா இருக்கிறது சொல்லப்பட்ட நீதி இன்றைக்கு நமக்கு நடக்கிறது. ஆமென். நாம் தேவ நீதி உடையவர்களாய் இருக்கிறோம். நாம் சொந்த நீதி உடையவர்களாய் இல்ல, நாம் தேவ நீதி உடையவர்களாய் இருக்கிறோம். சொந்த ரட்சிப்பு அல்ல, கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு நாம் தரித்திருக்கிறோம், அவருடைய நீதியை நாம் தரித்திருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனால் நமக்கு அவர் நீதியும் ஞானமும் தலனும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இது எல்லாமே நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா வந்திருக்கிறது. சிலருக்கு அவர்கள் மூலமாக வருகிறது. நான் உங்ககிட்ட விவரித்து பேசினா நிறைய சொல்லலாம். ஆனா ஏன்னா உபதேசங்கள் ரெண்டு விதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சுய நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் சுய நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலவர்கள் கிறிஸ்துவின் நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருப்பது கிறிஸ்துவின் நீதி. ஆமென். சுய நீதியை நாம் பேச போறது அல்ல, சுய பக்தியை நான் பேச போறது அல்ல. அதற்கு நான் மரித்திருக்கிறேன். அதற்கு நாம் மரித்து நாங்கள் தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம். இப்ப நாங்கள் இருப்பதும் எல்லாமே அவர்தான். அல்லேலூயா. இந்த இதுக்குள்ள நீங்க வரணும். என் சிந்தை அவர்தான், என் பேச்சு அவர்தான், என் எண்ணம் அவர்தான். பவுல் சொல்றார், என்னுடைய சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே நீங்க விசுவாசத்துல உங்களுக்கு தரித்துக் கொள்ள வேண்டும். இன்று முதல் நீங்க இப்படிதான் சொல்லணும். ஏகனை போல நீ வச்சிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், பராந்தரத்தை பயன்படியா மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது நீங்க பேசும்போதுதான் உங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் என்ன உண்டாகும், உங்கள் ஆத்மாக்குள்ள என்ன உண்டாகும். அல்லேலூயா. அடுத்தது 7 படிங்க. 7:8. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும். ஆமென். வேதம் சொல்லுது, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிறவர்களே. ஆமென். நாம் நீதி அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருக்கிறோம். நம்மை அழைத்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நம்மை நீதிமானாக்கினவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவருடைய தூசணைக்கு நீங்கள் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. மனுஷர்கள் எதை உங்களுக்கு பேச நினைத்தாலும் நீங்கள் அதற்கு பயப்பட வேண்டாம், அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். அவர்கள் எந்த தூசணம் செய்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமா செய்ய எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும். ஆமென். ஆமென். இது எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். இதுல ஒரு வசனத்தை படிச்சு பாருங்க. இன்னைக்கு படிக்கும் பொழுது தேவன் 54 கடைசி வசனம் 54 17 வசனம். ஊழியக்காரர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். படிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரர் பத்தில உனக்கு விரோதமா ஒருத்தன் குற்றப்படுத்தணும், அது என்ன செய்யாது? வாய்க்காது. அது என்ன அந்த நீதியை நான் பார்ப்பது அல்ல. நீங்க ஏதாவது என்ன குற்றப்படுத்தீங்கன்னா தேவன் அந்த நீதியில எனக்கு நியாயம் தீர்க்க மாட்டார். அல்லேலூயா. ஊழியர்களுக்கு ஒரு நீதி வச்சிருக்கிறார், அது அவருடைய நீதிமன்றங்களை நடத்துவார். ஆமென். நீங்கள் எதை பாருங்க, மோசே உதாரணத்துக்கு மோசே பாருங்க. நியாயப்பிரமாண காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியர்களை கல்யாணம் கட்ட மாட்டாங்க. அப்படிதானே? மோசே
மோசே எல்லாத்திலும் பெரியவர், அவ்வளவு பெரிய திருச்சபை நடத்தி கொண்டிருக்கிறார். மோசே அந்நிய ஸ்திரியை ஒருவரை கல்யாணம் முடித்துக் கொள்கிறார். கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க அக்காவும் அவங்க அண்ணனும் என்ன மோசையை குற்றப்படுத்துறாங்க. மோசே மூலமா தான் பேசுவாரா, எங்க மூலமா பேச மாட்டாரா, அவரை கொண்டுதான் செய்வாரா? எதுக்காகனா இவன் அந்நிய ஸ்திரியை கட்டிக்கிட்டானே, கல்யாணம் கட்டிக்கிட்டானே, தப்பு தானே. ஆனா தேவன் அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? ஆரோனை பார்த்தோம், அவங்க அக்காவை பார்த்து என்ன சொன்னாரு? அதாவது மோசே உங்களை போல இல்ல, அவன் என் வீட்டில் எங்கே உண்மை இல்லவன், அவனிடத்துல நான் முகமுகமா பேசுவேன், நீ எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்? அவன் என்னுடைய ஊழியக்காரன், நீ எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்? அவங்க சகோதரி அதுக்காக அவங்களுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஹல்லேலூயா. அவங்க தீர்க்கதரிசிதான், அவங்க தவறை தான் கண்டிச்சாங்க. மோசே பண்ணினதே தவறுதான், தவறை தான் அவங்க கண்டிச்சாங்க. ஏன் தேவன் அதை நல்லது அப்படின்னு சொல்லல? அதை அவரால் உண்டான ஒரு நீதி இருக்கிறது ஊழியர்களுக்கு. ஆமென். நீங்க ஊழியர்கள் குற்றம் இருந்தாலும் அதை நீங்கள் குற்றம் எடுத்தாலும் தேவன் அந்த குற்றத்தின்படி அவர்களை பார்க்க மாட்டார். உங்களுக்கு அது குற்றமாக இருக்கும். அவங்களுக்காக நீங்க தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவங்களிடத்துல நேரடியாக சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தவறு மாதிரி தெரியுதுன்னா நீங்க நேரடியா என்னிடத்துல சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் அதை கற்றுக்கொள்ளுவேன். அது சரி, அதாவது எனக்கு சரின்னு தெரிஞ்சுனா நான் நினைச்சுவேன் கற்றுக்கொள்ளுவேன். அது சரியில்லைன்னு தெரிஞ்சா கற்று ஏற்க மாட்டோம். ஆனால் தேவனுடைய பார்வையில நீங்க வேற யாரையும் சொல்றீங்கன்னா தேவனுடைய பார்வையில உங்களுக்கு குற்றமாக தோணும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் எதுவுமே நீங்கள் அகப்படக்கூடாது என்பதை நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். அதனால நீங்க யாரையுமே நினைச்சாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. உங்க தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க, நேரடியாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அது அந்த நீதி வேற நீதி. அது சொல்லுறாரு, இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமா இருக்கிறது. என்னால் உண்டான நீதியுமா இருக்கிறது. அப்ப அவர் ஒரு நீதியை வச்சிருக்காரு. அவரு ஒரு ஊழியக்காரன் இவன் நல்லவன் சொல்லுதாருன்னா அவனை நம்ம இவன் கெட்டவன் சொல்லக்கூடிய உரிமை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எஜமான் இல்ல. ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுக்கு அவன் எனக்கு நல்லவன், உனக்கு கெட்டவன், அது அப்ப விட்டு எனக்கு நல்லவன் அப்படி சொல்றான்னா நம்ம இல்லையோ கெட்டவன் சொல்லக்கூடிய உரிமை கிடையாது. அதை யாருக்கு கொடுக்கிறார்? ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் சுகத்தை அவர் விரும்புகிறார். ஆமென். சுகத்தை விரும்புகிறார். இது எல்லாமே தேவன் ஊழியக்காரனுக்கு பெசலாக கொடுத்திருக்கிறார். ஆனபடினால நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமா இருக்க வேண்டும், அதற்காக நாங்கள் ஆசைப்படப்படினால்தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆமென். நீங்கள் யாரையும் நினைச்சா பேச வேண்டாம், நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு வசனத்துல தவறு சொல்லலாம், அது தவறு கிடையாது, தவறு கிடையாது. வசனம் இப்படி சொல்லுதுனே, எனக்கு இப்படி வெளிப்படுத்தப்படுத அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. சரி, 8 படிங்க. அவர்கள் வஸ்திரத்தை போல அரித்து முழு அவர்களை ஆட்டுமயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். சொல்லுதே, என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறையும் தோறும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு இந்த இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். ஆமென். நீங்க பாருங்க, இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றார், ஒரு சந்ததி மேலே நானும் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அந்த வம்சங்கள் அப்படியே என்ன செய்யுமா? வம்சங்கள் நீதி வம்சமாக வரும். ஆமென். உங்களுக்குள்ள அழிவில்லாத வித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அழிவில்லாத வித்து இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். ஆமென். அதை விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிட வேண்டும். எப்படி அறிக்கையிடணும்? இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க இயேசு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க கணவன் ரட்சிக்கப்படல, இல்ல கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மனைவி ரட்சிக்கப்படல அப்படின்னா நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவரே நானும் என் கணவன் ஒரே மாம்சம், நானும் என் மனைவி ஒரே மாம்சம், என்னை பரிசுத்தப்பட்டிருக்கீங்க, என் மனைவி நீங்க பரிசுத்தப்பட்டிருக்கீங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட கணவன் நிமித்தம் ரட்சிக்கப்படாத மனைவி பரிசுத்தமாக்கப்படுவார். ரட்சிக்கப்பட்ட மனைவி நிமித்தம் ரட்சிக்கப்படாத கணவன் பரிசுத்தமாக்கப்படுவார். எதற்காக? இல்லையா உன் பிள்ளை அசுத்தமா இருக்கும், உன் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறது. அப்பிள்ளையை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தேவன் எங்கெல்லாம் வசனத்தை கொண்டு போறாரு பாருங்க. கணவன் ரட்சிக்கப்படலாம், மனைவி ரட்சிக்கப்படலாம், மனைவி நிமித்தம் கணவன் ரட்சிக்கப்படலாம். எதுக்குன்னா
அந்த பிள்ளை பரிசுத்தமானது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருப்பார்கள். உங்களை சுற்றிலும் ஒளிவமர கண்களை போல இருப்பார்கள். ஆமென். உங்களை சுற்றிலும் தான் இருப்பார்கள். ஆமென். தூரத்தில் இருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். ஆமென். உங்க பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறது. ஆமென். என்ன பரிசுத்தம்? எப்படி நீங்க பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றீங்க? இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு சொல்லுவான், புள்ள அப்படி போகுது இப்படி போகுது சொல்லுவான். பிள்ளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே பரிசுத்தப்பட்டிருக்கிறார். இறைமையா சொல்ல, நீ குழந்தை உருவாகும் முன்பாக நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன். அல்லேலூயா. நீங்க அடிச்சு சொல்லுங்க, என் பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று அழிவில்லாத என் பிள்ளை. அல்லேலூயா. சந்ததி அப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் பேசுங்க. அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்க பிள்ளை விட்டு ஓடி போவான். ஆமென். இல்ல அவன் சொன்னான்ட்டு என் பிள்ளை சப்பா இப்படி இருக்க இப்படி இருக்க இப்படி வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆமென். அப்பெல்லாம் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு மட்டுமல்ல உங்க பிள்ளையை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நீங்கள் அதை